மதுரையில் தனிப்படை காவலர் எரித்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சிவகங்கையை சேர்ந்த தனிப்படை காவலர் மலையரசன் கொல்லப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பதற்றமான சூழலானது நிலவி வருகிறது. மதுரையில் தனிப்படை காவலர் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக மதுரையில் உடல் பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி விவகாரம் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாள் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஈச்சநேரி பகுதியில் நேற்று மதியம் பாதி எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத வாலிபர் உடல் கிடைப்பதாக பெருங்குடி போலீசாருக்கு தகவல் வந்த நிலையில் அவர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் எரிந்த நிலையில் உயிரிழந்த வாலிபர் விருதுநகரைச் சேர்ந்த 36 வயதான மலையரசன் என்பதும் இவர் சிவகங்கை காளையார் கோவில் காவல் நிலையத்தில் தனிப்படை காவலராக பணியாற்றி வருகிறாகவும் தெரிவிக்கும். இவரது மனைவி 1ஆம் தேதி வாகன விபத்தில் படுகாயம் ஏற்பட்டு சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கடந்த 5 தினங்களுக்கு முன்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து சிந்தாமணி பகுதியில் உள்ள மருத்துவமனையில் மனைவி குறித்த கட்டண ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை வாங்குவதற்காக மலையரசன் வந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்படும் நிலையில் மருத்துவமனை பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈச்சநேரி பகுதியில் அவரது உடல் பாதி எரிந்த நிலையில் கிடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் காவல்துறையினர் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எது காரணமா என்பது குறித்து விசாரித்து வருகிறார் என்று தெரிவித்து வருகிறார்கள். அவரது மனைவியுடன் சென்றபோது அவரை யாரோ கொலை செய்ய விபத்து ஏற்படுத்தியிருக்கலாம் என்றும், மேலும் அவரது உடல் கிடைக்கப்பட்ட இடமும் உடல் எரிக்கப்பட்ட இடமும் வேறு வேறு இடம் என்பதால் உயிரிழந்த மலையரசனின் குடும்பத்தினர் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் கூறி வருகிறார்கள். மேலும் அவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டார் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டி காவல்துறையினர் மீது மறைமுகமாக இது போன்று கூறி வருவதாக அதை அரசு மருத்துவமனை பரிசோதனை தகுதி வழியாக சிம்மக்கல் செல்லும் சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மலையரசன் என்பவர் தற்கொலை செய்யவில்லை, கொலைதான் செய்திருக்கிறார்கள் என்று கூறி அவர் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்போது அரசு மருத்துவமனை முன்பு சாலை முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அப்பகுதியில் மார்ச்சரி பகுதியிலிருந்து சிம்மக்கல் செல்லும் சாலையில் போக்குவரத்து ஏற்பட்டது. இதனால் தற்போது போராட்டக்காரர்களிடம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.